கர்த்தருடையதான பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் விடுவிக்கப்படுவார்கள். உன்னுடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம், உன்னுடைய சுதந்திரம் விடுவிக்கப்படும். கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டுவிக்கிறார். கர்த்தர் ஆமென் கட்டளையிடுகிறார், நீ மீண்டும் கட்டப்படுவாயாக. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிட குடிலினில் மந்தைகள் நடுவிலே நெருங்கவும் முடியாது. ஆடிட குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம இப்போ எஸ்ரா புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். எஸ்ரா புஸ்தகம் மிகுந்த ஆசீர்வாதமான புஸ்தகம். எஸ்ரா புஸ்தகத்தில் ஒரு வரலாற்று மாற்றம் ஒன்று வருகிறது நம்ம பார்க்குறோம். அது 2 ராஜாக்கள் 36 கடைசி சில வசனங்கள் அது சொல்லப்பட்டு அங்கே நிறைவு செய்யப்படுகிறத பார்க்குறோம். அதாவது வேதாகமத்தில் ஒன்றொன்னா வர்றதை நம்ம பார்க்கலாம். முதல் 5 புஸ்தகங்களை பஞ்சாகமங்கள், அதாவது ஆகமங்கள், மோசேயினால் எழுதப்பட்ட ஆகமங்கள். ஆதியாகமம் வந்து சிருஷ்டிப்பில் ஆரம்பித்து யோசேப்போடு கூட அது முடிவடைகிறது. அதோடு ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு அந்த இது முடிவடைகிறது. அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு மாற்றம் தான் யாத்திராகமம். அது வந்து எங்கே ஆரம்பிக்குது? எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுதான் யாத்திராகமும். அதுதான் லேவி ராகமத்தில் அந்த ஆசரிப்பு கூடார முறைமைகளில் செய்யப்பட வேண்டியதான பண்டிகைகள், பலிகள், அதன் அடுத்து உள்ளதான பிரமாணங்கள் அப்படின்னு அது எது போகிறது? லேவி ராகமம். எண்ணாகமத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் பிரயாணங்கள் நடந்ததான சம்பவங்களும் விவரணங்களும் எண்ணிக்கைகளும் சொல்லி அது அங்கேருந்து கொண்டு வந்து இந்த எண்ணாகம புஸ்தகம் வந்து எங்கே கொண்டாந்து நிறுத்திடுது? அந்த யோர்தான் நதிக்கு கிழக்க கொண்டு எண்ணாகமம் வந்து நிறுத்திடுது. உபாகமம் அந்த நதிக்கரையில் கடைசியாக மோசே பேசினதான வார்த்தைகள் அப்படின்னு போய் மோசேனுடைய மரணத்தோடு உபாகமும் முடியும். யோசுவா அடுத்த அதிகாரமாக யோசுவா ஆரம்பிக்குது. யோசுவாவிலிருந்து ரூத்து 1 சாமுவேல் வரைக்கும் பார்த்தோம்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் வரைக்கும் வந்துச்சுன்னா நியாயாதிபதியின் காலம் முடிகிறது. எதில்? நியாயாதிபதி புஸ்தகத்தில். அதுக்கு யோசுவா புஸ்தகத்தில் அவங்க சுதந்திரித்தலும் நியாயாதிபதியின் காலமும். ரூத்து தாவீதினுடையதான மூதாதையர். அப்புறம் 1 சாமுவேல் 2 சாமுவேலில் சவுல் ராஜாவானது, தாவீது ராஜாவானது, அந்த கதை. அப்புறம் 1 ராஜாக்களில் ஆரம்பித்து சாலமோனில் ஆரம்பித்து அப்புறம் ராஜ்யம் 2 பிரிவுகளில் ஆரம்பித்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் 1 ராஜாக்களும் 2 ராஜாக்களும் சொன்ன அதே விஷயத்தை தான் 1 நாளாகவும் 2 நாளாகவும் பின்னால் எழுதப்பட்டது. இது அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது 1 சாமுவேல் 2 சாமுவேல். பின்னான காலத்தில் எழுதப்பட்டது எஸ்ராவால் எழுதப்பட்டதும் பிந்தின வந்த ஆட்களோடு எழுதப்பட்டது தான் இந்த 2 நாளாக 1 நாளாகவும் 2 நாளாகும். அதனால தான் அந்த பெயர் வரிசைகளும் எஸ்ரா, நெகேமியா இந்த புஸ்தகங்களோடு கூட அது ஒப்பிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ அதோடு நாளாகம புஸ்தகத்தோடு கூட ராஜாக்களின் காலம் முடிஞ்சு சிறையிருப்பின் காலங்கள், அதாவது வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் அது அசீரிய படையெடுப்பினாலே சிதறடிக்கப்பட்டு போய்விடுகிறது. இதற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே. அதுக்கப்புறம் 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இங்கே யூதா வந்து சிறைபிடிக்கப்பட்டு போய் பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருஷம் முடிஞ்சு பின்ன திரும்பி வருகிறதுல தான் ஆரம்பிக்கிறது எஸ்ரா புஸ்தகம்.
எஸ்ரா புஸ்தகத்தில் தொடர்ந்து திரும்பி வர்றாங்க, குடியேறுறாங்க, ஆலயத்தை கட்டுறாங்க, ஆலயத்தினுடைய பிரமாணங்களை அங்கே நிலைப்படுத்துகிறாங்க. அப்புறம் சமுதாய சீர்திருத்தங்களும் மறுமலர்ச்சிகளும் எழுப்புதலையும் பார்த்து இந்த எஸ்ரா புஸ்தகத்தை நிறைவு செய்ய போகிறோம். இப்போ 1ஆம் வசனம் வாங்க. 1ஆம் வசனத்தில் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கால அட்டவணை எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் போகுது. எதுவுமே நூதனமானது, அதாவது புதுசாக ஒன்றும் இல்லை, அதாவது யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் தேவனாலே இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற இந்த ஆட்சியை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான யுத்தங்களை குறித்தும், இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான பஞ்சங்களை குறித்தும், உலகத்தில் இருக்கிறதான வியாதிகளை குறித்தும், இன்னைக்கு இருக்கிறதான விஞ்ஞான அறிவு பெருத்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தை குறித்தும், இன்னைக்கு இருக்கிறதான விளையாட்டு துறைகளை குறித்தும், இன்னைக்கு இருக்கிற எல்லா விதமான சம்பவங்களை குறித்தும் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதை குறித்த தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலங்களை ஆளுகை செய்கிறவர் அவர். எல்லாவற்றையும் தம்முடையதான ஆதீனத்தின்படி தன்னுடையதான கட்டுப்பாட்டில் ஆண்டவர் இயங்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எரேமியா வாயினாலே சொன்னது நிறைவேறுவதற்காக கோரேஸ் ராஜா எழும்புகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி கோரேஸ் எழும்பினார். இந்த கோரேசை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி அவன் எழும்புறான். அவன் எழும்பின முதல் வருஷத்திலேயே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுடைய இருதயத்தில், அவன் புறஜாதியனா இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய ஆவி ஏவுகிறதுனால அவன் சொல்றான், பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தார். பூமியில் உள்ள யூதேயாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் அறிக்கை எழுதுறான் முழு உலகமும். அப்போ அவன் அன்றைக்கு ஆண்ட அரசாட்சியிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அன்றைக்கு அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்புகிறது. அவன் அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் முழுசுக்கும் சொல்றான், அவரை தேவனே, அவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று அறிக்கை எழுதுகிறான். அப்படி அறிக்கையிட்டு எல்லாம் போறவங்க எல்லாம் போங்க, அதுக்குன்னு காணிக்கை கொடுக்கறவங்களாம் காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி பொண்ணு வெள்ளி மத திரவியங்கள் மிருகஜீவன் கொடுத்து உதவி செய்யணும்னு பறைசாற்றுகிறார். அப்போ என்ன செய்யறாங்க? அப்படி போறாங்க. போகும்போது யாரு போறா அப்படிதான் முக்கியம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறது போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி அவங்க எழும்புறாங்க. எவருடைய ஆவியை தேவன் ஏவினாரோ, அப்போ அந்த போகணுங்கிற எண்ணத்தை ஆவியானவரே எழுப்புறார். இப்போ ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு ஜனங்கள் வர்றாங்கன்னா கர்த்தர் அவருடைய இருதயத்துல ஆலயத்துக்கு போய் என்று ஏவுகிறார். சிலர் நம்ம சபையை தேடி சிலர் வர்றாங்கன்னா அந்த சபைக்கு போகணுங்கிற ஒரு ஏவுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஏவுதலை கொடுப்பது கர்த்தரே. அந்த ஏவுதலை கொடுக்கிறார், தூண்டுதலை கொடுக்கிறார், அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார், போ அப்படின்னு. அப்போ அவங்க போறாங்க. அப்போ மன உற்சாகமாய் காணிக்க கொடுக்குறாங்க. சுற்றி இருக்கிறாங்க. அவங்களும் மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி தேவனே அவருடைய இருதயத்தில். அப்போ நாம மட்டும் கிரியை செய்யல, நமக்குள்ளே தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லை பிரதர், நீங்க மட்டும் இல்லை சிஸ்டர், உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய கிரியை இருக்கிறத பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயும் தேவனுடைய கிரியை இருக்கிறத பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானுடைய ஏவுதல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஏவுகிறார். கோரேசனுடைய இருதயத்தை ஏவினது போல இன்னைக்கும் பல அதிகாரிகளுடைய, ராஜாக்களுடைய, அதிபதிகளுடைய இருதயங்களை ஆவியானவர் ஏவுகிறார், ஏவுவாராக. சரி, அவங்க எல்லாம் கையை தடப்படுத்துறாங்க. அப்ப நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்து அத்தனை கோயில இருந்து அவனுடைய கோயில வச்சிருந்ததெல்லாம் ஆலயத்து பணிமுட்டுகள் கோரேஸ் எடுத்து கொடுத்தான். ஓ, நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு உரியவைகள் எங்க இருந்தாலும் அங்கே இருந்து அவைகள் புறப்பட்டு பறந்து வரும். அது பாபிலோனிலே இருந்தாலும் புறப்பட்டு வரும். அது தாகோன் கோயிலிலேயோ மர்தூக் கோயில்களிலேயோ வைக்கப்பட்டிருந்தாலும், எங்கெங்கே அந்த பாத்திரங்களும் பாத்திரவான்களும் வெவ்வேறு இடங்களில் சிறைப்பட்டு இருந்தாலும், கர்த்தருடைய காலமும் நேரமும் நிறைவேறும் போது
ஆவியானவர் அவர்களை ஏவி அந்தந்த குகைகளில் இருந்தும் சிறைகளில் இருந்தும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. எல்லாம் மீண்டும் அவைகள் தேவாலயத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது. அது நம்முடைய காலத்தில் நிறைவேறுகிறது. நம்முடைய கண்கள் அதை காண்கிறது. சரி, அப்ப எல்லா பொக்கிஷான் மித்திரேதாத்தின் கையில எடுக்க செய்து செஸ்பாத்சார். இந்த செஸ்பாத்சார்னு சொன்னா யாருன்னா செருபாபேலுக்கு இன்னொரு பெயர். இந்த பாபிலோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த எபிரேய பாஷை கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அது என்ன பாஷையா மாறிச்சுன்னா அரமேயு பாஷையா மாறிடுச்சா. அந்த அரமேயு பாஷை தான் அதாவது செஸ்பாத்சார், செருபாபேல் செஸ்பாத்சார் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் நம்பர் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. பொண்ணு தட்டு எத்தனை 30, வெள்ளித்தாளம் 1000, கத்தி 1000, வெள்ளித்தாளம் 5, கத்தி 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணம் அப்போ 30 இருந்திருக்கணும், ஒன்றை காணோம். வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனிமூட்டு 1000 எல்லாம் பார்த்து எல்லாம் வென்று எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க போறாங்க. கர்த்தருடையதான பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் விடுவிக்கப்படுவார்கள். உன்னுடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம், உன்னுடைய சுதந்திரம் விடுவிக்கப்படும். கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டுவிக்கிறார். கர்த்தர் ஆமென் கட்டளையிடுகிறார், நீ மீண்டும் கட்டப்படுவாயாக. ஆமென், ஆமென். God bless you.